வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தான். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 82வது அதிகாரமாக உள்ள தீநட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 816வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தீநட்பு என்பதற்கு தீயோரி நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 816வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். பேதை பெருங்கலியி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். பேதை பெருங்கலியி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அறிவில்லாதவரின் மிக நெருக்கமான நட்பினை காட்டிலும் அறிவுடையோரின் பகைமை கோடி நன்மையினை ஒருவருக்கு தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: அறிவில்லாதவரின் மிகப்பெரிய நெருங்கிய நட்பினை காட்டிலும் அறிவுடையோரின் பகை கோடி நன்மையினை ஒருவருக்கு தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் அறிவுடையோரின் நட்பினை தேடி பெறுவோம். நன்றி, வணக்கம்.